இப்ப புதுசா பார்க்குறவங்க பிரைசிங் பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாரி குடுத்துடுறேன். பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இப்ப நார்மலா ஒரு பொருள வந்து வாங்க போவோம்ல, கடையில போய் வாங்க போறோம் அப்படின்னா, அதுக்கு அந்த பொருள் எங்க இருந்துலாம் வந்திருக்கும். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டு டெல்லிக்கு வந்து இம்போர்ட் ஆயிருக்கும். வாங்கியிருப்பாங்க. திரும்ப அங்க இருந்து ஒவ்வொரு நாடா, ஒவ்வொரு ஸ்டேட்டா வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வர்றதுக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளோ செலவாகுது. வந்து அதுக்கப்புறம் நம்ம இங்க பக்கத்து கடையில போய் வாங்குறோம். அப்ப இவன் வந்து அதே ரேட்டுக்கா வச்சு தருவான். டெல்லியில இருந்து வந்திருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கும்ல. கொரியர் சார்ஜஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த பொருள் மேல வச்சு தான் நம்ம தலையில தருவான். அப்போ இது ஒரு கான்செப்ட். இப்ப நான் பிரைசிங்ல வந்து பல கான்செப்ட் இருக்கு. அத வந்து புரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இது ஒரு கான்செப்ட். இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? இத வாங்கி நம்ம அடுத்த இன்னொருத்தன்ட்ட ஒரு வெளிய விக்கணும் அப்டின்னா என்ன செய்வீங்க? அடுத்து இதுல நீங்க ஒரு லாபத்த வைப்பீங்க. வச்சு குடுப்பீங்க. இது ஒண்ணு. அப்புறம் வந்து இப்போ நீங்களே போய் டெல்லிக்கு போய் வாங்குறீங்கன்னு வைங்க. அப்போ நீங்க வந்து பஸ்ல போவீங்களா? ட்ரெயின்ல போவீங்களா? அங்க போற வழியில சாப்பாடு செலவு, இதையெல்லாம் சேர்த்து வச்சு தானே டெல்லியில போய் வாங்குவீங்க. அந்த ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குவீங்க. வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட்ட திரும்ப கொண்டு வருவீங்க. கொண்டு வரும்போது திரும்ப அதே மாரி சாப்பாடு, டீ செலவு எல்லாம் பார்த்து, பஸ் செலவு எல்லாம் பார்த்து திரும்ப இங்க வந்துட்டு, அதுக்கப்புறம் பொருள வைப்பீங்க. இது அவ்வளோ செலவையும் பார்த்து தானே வைப்பீங்க. இது ஒரு கான்செப்ட். ஒரு நாள்ல யோசிச்சுட்டு, ஒரு வாரம் படிச்சுட்டு, ஒரு மாசத்திலேயே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட் பாத்துரலாம் அப்படின்னு நினைச்சு மட்டும் எக்ஸ்போர்ட்குள்ள வந்துராதீங்க. அப்புறம் ஒரு நாள் ஒரேடியா உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் நீங்க இழக்க நேரிடும்.